ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆரி லவர் 8986லேருந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்து ரைடு பார்த்தீங்கன்னா பர்வதமலை ஃப்ரெண்ட்ஸ். ரைடு இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேல்மருவத்தூர்லேருந்து ரைட் கட் ஆகுது, வந்தவாசி ரூட். இது ரோடு எல்லாம் அவ்வளோ ஒரு குட் கண்டிஷனாக இருக்குது. ரைட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசிலேருந்து பார்த்திங்கன்னா சேட்பேட் போகிற ரூட்டில் இருக்குது. சிலையெல்லாம் செய்கிற இடம். இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதுங்க, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த சிலை பண்ணுற இடம் எல்லாம். நாங்களும் பார்த்துருந்தோம். ஃபைனலாக நம்ம பர்வதமலை ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பர்வதமலை ரீச் பண்ணுறப்போ இந்த அனுமான் சிலை தான் இருக்கும். இதை நம்ம தரிசித்து அப்படியே நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு என்னால் காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏன்னா ட்ரெக்கிங் பண்ண பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு, லைட்டிங் அந்த அளவுக்கு இல்லை. இது விடிய காலையில் முடிஞ்சோடனே நம்ம ட்ரெக்கிங் பண்ணுது. படிக்கட்டை ஏறி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா 1637 படிக்கட்டு. அதை நம்ம படிக்கட்டை ஏறி முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி பாறைகள் பகுதி தான் வரும். இதை ட்ரெக்கிங் பண்ணி நம்ம பாதி தூரம் கடந்தோடனே ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாதிரி பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். உங்களுக்கு சொல்லலாம் நல்லா இருக்காது, நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதோட ஒரு அமேசிங்கான பிளேஸ் தான் வந்து நான் வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணல. அது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே உச்சிக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா சிவனோட கால் தடம். இதை முடிச்சிட்டுனா நம்ம போய் நம்ம சிவனை தரிசிக்கணும். மோஸ்ட்லி சென்னையில் இருக்கவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஊர் மக்களுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது. கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண. லவ் யூ கைஸ்.